ஒரு குறைஞ்ச முதலீட்டில் நல்ல ஒரு பிஸ்னஸ் எடுத்து ஒரு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. என்ன பிஸ்னஸ்னால் ஒரு பிராண்டட்டை இருந்து நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நம்ம பண்ண போகிற ஒரு பிஸ்னஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிஸ்னஸ் ஐடியா தமிழ் சேனல். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் எந்த மாதிரி பிராண்டோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நம்ம எத்தனையோ இடத்துல நம்ம ஆவின் அவுட்லெட் பார்த்துருப்போம். ஸோ ஆவிட்டிருந்து நம்ம எப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நாம் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆவின்ன்றது எப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே ரன் ஆகிற ஒரு பிராண்டு தான். நம்ம ப்ரைவேட் செக்டரில் நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோம். ஸோ அதோட பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படின்றது நம்ம பயப்படலாம். பட் இது ஒரு கவர்மெண்ட் செக்டர். ஸோ ஒரு பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படின்றது இது கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே கிடையாது. ஸோ இதில் நீங்கள் நினைக்கலாம், இது என்ன ஒரு பால் பிஸ்னஸ் தானே, இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது. ஸோ இதில் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டே ஒழிஞ்சிருக்கு. பால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை எப்படி ஒரு சுலபமாக ஒரு பிராண்டை ஒரு அப்ரோச் பண்ணி எப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து அதை நம்ம எப்படி பிஸ்னஸாக ரன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆவின்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் ஆவின்னா பால் அப்படின்றது கிடையாது. ஆவினில் நிறைய மல்டி பிராண்டட் இருக்குது, மல்டி ப்ராடக்ட் இருக்குது. பால் மட்டும் கிடையாது, நெய், ஐஸ்கிரீம், தென் பட்டர். ஸோ இந்த மாதிரி ஆர்டன் ப்ராடக்ட் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் மேஜர் சிட்டிஸ்குள்ளே போனீங்கனாலே இந்த மாதிரி ஒரு அவுட்லெட், ஒரு ஜங்ஷன் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ப்ராடக்ட் அதில் அவங்ககிட்ட வச்சுருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ பொதுவாக நம்ம ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி அதை ஒரு ப்ரொமோட் பண்ணி அதை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வர்றதுன்றது பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்ஸ் தேவை, மேன் பவர் தேவை, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. பட் ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ன்ற அந்த கான்செப்டுக்குள்ளே போனோம்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்கோ அப்படின்றது எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட்ன்றது எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பிராண்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட பிராண்டை நல்லபடியாக ஒரு லெவலுக்கு கொண்டு போய் ஒரு ப்ரொமோட் பண்ணி அவங்க பிராண்டை ஒரு நல்ல லெவல், ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு போயிருப்பாங்க. அவங்க ஒரு மல்டி சிட்டிஸ், மல்டி லொக்கேஷனில் அவங்களோட பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அவங்களால முடியாதுன்றது கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய டாஸ்க். அது மேன் பவர் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது பெரிய டாஸ்க். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ்ன்ற கான்செப்டுக்குள்ளே வர்றது. இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட் என்னென்னா, நாம ஓனராக தான் இருப்போம். பட் அவங்க பிராண்டுக்கு கீழே நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணுறதா இருக்கும். அவங்க பிராண்டை யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை நாம் ரன் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃப்ரான்ச்சைஸ்ன்ற கான்செப்ட். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போவோம். இது எப்படி நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது, இதுக்கான ரெக்குவயர்மெண்ட் என்ன, லொக்கேஷன் எப்படி பார்க்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கான ரெக்குவயர்மெண்ட் என்னன்றது நம்ம பார்த்துக்கணும். இது பேசிக் ரெக்குவயர்மெண்ட் சொல்கிறத விட பேசிக் குவாலிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ரெண்டாவது அட்லீஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஆச்சும் நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி பர்சனாக இருப்பீங்க. தென் ரெண்டாவது லொக்கேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணணும்ன்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளேயோ கிராமத்துக்குள்ளேயோ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லொக்கேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மெயின் ஏரியாவாக இருக்கணும், இல்லை ஒரு மக்கள் பப்ளிக் அதிகம் போகிற ஏரியாவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ லொக்கேஷன் இருக்குது. ஓகே, லொக்கேஷனை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அட்லீஸ்ட் 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சின்ன ஷாப்பாச்சும் தேவைப்படுது மினிமம். அதுக்கு மேல் நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் தாராளம். மினிமம் 120 ஸ்கொயர் ஃபீட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு தேவை. ஸோ இதுதான் உங்களோட எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா?
ரெண்டாவது ½ கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு ஆவின் அவுட்லெட்டுமே உங்கள் ரேடியேஷனுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 2 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர் ரேடியேஷனுக்குள்ளே எந்த ஒரு ஆவினும் அவுட்லெட்டுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆவின் ஒரு கான்ட்ராக்டர் உங்களுக்கு ஒரு பார்ட்னராக உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆவீங்க. தென் நீங்கள் சொந்தமாக இருந்தாலும் சரி வாடகை இருந்தாலும் சரி அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதை பற்றி எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த இடம் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சொந்த இடம் தான் வேணும் வாடகை இடம் தான் வேணுன்றது அப்படி கிடையாது. பேசிக்காக 120 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வேணும். சார் ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியேஷனில் எந்த அவுட்லெட்டுமே இருக்கக்கூடாது. இதுக்கு சரி ஓகே இது 2 யூனிட் இருக்குது. ஓகே இன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னா சரி இவ்வளோ என்கிட்ட வந்து இடம் இருக்குங்க, நான் மெயின் ஏரியாவில் இருக்கேன், பட் என்கிட்ட ஷாப் மாதிரி இல்லை, எனக்கு கிரவுண்டு இடம், அதாவது எப்படின்னா இடம் மட்டும்தான் இருக்குது, மேலே பில்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படிங்க தாராளம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு கியாஸ் செட்டப்போ இல்லை ஒரு கண்டெய்னர் மாடல் செட்டப்போ நீங்கள் இதில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கியாஸ் செட்டப் அப்படின்னா நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு போர்ட்டபிள் மாடல். இது ரீசனாக இப்போ எல்லா ஒரு மாடர்ன் அவுட்லெட்டாகவே அதை யூஸ் பண்ணுறாங்க. கியாஸ் செட்டப் கண்டெய்னர் செட்டப்பையும் மாடர்ன் அவுட்லெட். இது வந்து போர்ட்டபிள், நீங்கள் போர்ட்டபிளாக நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டப் தான் கியாஸ் அண்ட் கண்டெய்னர் செட்டப். நீங்கள் அந்த மாதிரி செட்டப்பையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏற்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வரும். பட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு தேவைப்படாது. கண்டிப்பாக அது கொஞ்சம் ஒரு உங்களோட ஷாப்போட அப்பியரன்ஸை நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ஓகே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவைப்படுது அப்படின்றது நம்ம இதில் பார்ப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்களுக்கு மினிமம் 1 lakh இருந்தாலே நீங்கள் இந்த பிஸ்னஸை எடுத்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம். 1 lakh உங்களுக்கு போதும். 1 lakh இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன அவங்க சொன்ன மாதிரி 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு சின்ன அவுட்லெட் நீங்கள் ஓப்பன் பண்ணி தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணலாம். அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் ஷாப்பை வந்து நீங்கள் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஆவினோட ஆர்டர் ப்ராடக்ட்லாம் எடுத்து பண்ணுறீங்க, நெய் ஐட்டம், அதாவது கீ ஐட்டம், ஐஸ்கிரீம், இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் நீங்கள் எடுத்து எக்ஸ்ட்ரா ஆர்டர்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அதுக்கேற்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்குள்ளே இருக்குது. தென் செகண்ட் ஒன்று, நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் நீங்கள் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டெபாசிட் தொகை 25,000 நீங்கள் அவங்களுக்கு டெபாசிட் பண்ணணும். ஓகே இதில் ஓகே என்கிட்ட வந்து ஷாப் கடை இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரெண்டாவது அதுக்கு அடுத்து என்னென்னா அவங்களோட ஒரு ஜென்ரல் கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன்னா அவங்களோட ப்ராடக்டை மட்டும்தான் நீங்கள் செல் பண்ணணும். நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருளை ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. மூணாவது எம்ஆர்பிக்குள்ளே தான் உங்களால் விற்கணும். நீங்கள் அது எம்ஆர்பி ரேட்டுக்குள்ளே தான் நீங்கள் அந்த ப்ராடக்டை விற்கணும். அதில் வந்து ₹1 கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் செல் பண்ணவே கூடாது. இதுதான் உங்களோட கண்டிஷன்ஸ். ஓகே எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் ரெக்குமெண்ட் என்ன, எப்படி ஃப்ரான்ச்சைஸை நம்ம அப்ளை பண்ணி அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது, அதுக்கான டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்றது நம்ம பார்ப்போம். பெருசாக எந்த டாக்குமெண்ட் தேவைப்படாது, பேசிக் டாக்குமெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆதார் கார்டு, பான் கார்டு, ஓட்டர் ஐடி, எனி ஒன் ஐடென்டி கார்டு நீங்கள் வச்சுருக்கிறது போதும். ரெண்டாவது உங்களோட 6 month பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. மூணாவது நீங்கள் சொந்த இடம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான டேக்ஸ் பில், இபி பில், இல்லை என்னட்ட நான் குத்த இடமோ இல்லை ரெண்டல் இடமோ எடுத்துருக்கேன்னா அதுக்கான 2 years அக்ரிமெண்ட் காப்பி ப்ளஸ் இபி பில், தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவ்வளோதாங்க. சரி ஓகே என்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போ முன்னாடி சொன்ன எல்லாமே நான் எலிஜிபிலிட்டியில் இருக்கேன். இதை எப்படி அப்ளை பண்ணுறது, ஓகே. ஸோ வாங்க அதை எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு திங் நீங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் சிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையாக இருந்தாலும் சரி, திருச்சி, மதுரை, எதாக இருந்தாலும் சரி, அந்த மேஜர் சிட்டிஸில் ஆவினோட கார்பரேட் ஆஃபீஸ் இருக்கும், ஆவினோட ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணலாம். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நான் நான் வந்து உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணலான் இருக்கேன். ஸோ என்னோடய டாக்குமெண்ட்ஸ் இது. ஸோ அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணிங்கனாலே அவங்க அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது நீங்கள் வந்து ஆவினோட என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இருக்குது,
பார்ட்னர் ஃபார்ம் இருக்குது இன்டர்நெட்டில். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இது தாராளமாக எடுத்து நீங்கள் அதில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லை இதை பற்றி இன்னும் மேஜராக நான் வந்து இன்டெப்த்தாக நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைரக்ட் விசிட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அவங்களோட ஹெல்ப் டெஸ்கில் வந்து நீங்கள் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கேதர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நான் இவ்வளோ இந்த பிஸ்னஸ்லாம் நான் எடுத்துட்டேன், அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எப்படி நான் இந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பிஸ்னஸ் எடுத்துட்டோம், ஸோ அதை நம்ம சேல்ஸ் பண்ணணும். சேல்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணணும், உங்கள் நியர்பை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பால் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் இருக்க நியர்பை பேக்கரிக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி நான் அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ இப்போ நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் கொட்டேஷனில் நான் வந்து என்னோட அந்த ப்ராடக்டை நான் சேல் பண்ணுறேன். ரெண்டாவது, நீங்கள் கான்ட்ராக்டர், கேண்டீன் வச்சுருக்கவங்க, இல்லை மேரேஜ் கேட்ரிங் நடத்துகிறவங்க, ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டர்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்கள் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணலாம். தென் இது நீங்கள் எந்த மாதிரி ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்கன்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஆவின் பாலை மட்டும் நீங்கள் சேல் பண்ணுறீங்களா, இல்லை ஆட் அண்ட் ஃபீச்சர் ஒரு அவுட்லெட், பெரிய அவுட்லெட் வச்சு ஒரு சிட்டிங்கோட ஒரு 20 பேர் உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு செட்டப்பில், செட்டப்லேயோ இல்லை கண்டெய்னர் செட்டப்லேயோ நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறீங்கனாலும் ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் இதில் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லைன்றது உங்களோட ஃபீட்பேக்கை, என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, இந்த வீடியோவில் என்ன இருந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவு இருந்ததா இல்லையான்றது தாராளமாக உங்கள் ஃபீட்பேக்கை அந்த கமெண்ட்டுக்கு கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா மறக்காமல் அதையும் டிஸ்லைக்கும் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் வி அக்செப்டட். மூணாவது, உங்களோட சப்ஸ்கிரைபர் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் எ கிரேட் டே.